السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த 4 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 4 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துஆக்களை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா? யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய துஆக்கள், அதே போன்று அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான துஆக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு மிகவும் வேகமாக பதில் வழங்குவார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த 4 துஆக்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். என்ன துஆ என்றால், முதலாவது துஆ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இரண்டாவது துஆ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். மூன்றாவது துஆ யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். அதே போன்று நான்காவது துஆ யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா ரஸாக். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா ரஸாக் என்று வரக்கூடிய இந்த 4 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான்.